தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீதமான சப்பாத்தியை வச்சு ஒரு பக்கோடா. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 2 சப்பாத்தி நைட்டு பண்ண சப்பாத்தி மிஞ்சி போச்சு. அதில் பக்கோடா பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 சப்பாத்தியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1 கப் கடலை மாவுனா 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு, உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சப்பாத்திலே நம்ம ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதில் நீங்கள் வேறு எதுவும் ஓமம், சீரகம் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்மளோட விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலரி விட்ருங்க. கலரி விட்டால் தான் நமக்கு உப்பெல்லாம் எல்லா பக்கமும் போகும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றினா தான் இந்த பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ஊற்றணும் கண்டிப்பாக. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சப்பாத்திலாம் நல்லா மாவோட ஒன்று நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயுது. எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம பக்கோடாவை போட்டுக்கலாம். பக்கோடாவுக்கு ஒரு ஷேப்பும் கிடையாது, உருண்டை ஓவல்னு கிடையாது. என்ன ஷேப் வருதோ அதில் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பரட்டி போடுங்க. இது பிரிஞ்செல்லாம் போகாது, ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது. நம்ம அந்த சூடான எண்ணெய் ஊற்றுறோம்ல, அந்த எண்ணெய்னால தான் வந்து இந்த பக்கோடா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நார்மலாக நம்ம பக்கோடா செய்யும்போதே சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றுங்க. ஊற்றுனா தான் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இப்போ அந்த பக்கோடாவை நல்லா பரட்டி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நமக்கு சப்பாத்தி மிஞ்சி போனாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சப்பாத்தி பக்கோடா செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். நம்மளோட ரெசிபி எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னாக்க செக் பண்ணுங்கள். நான் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிட்டு. இது கூட ஒரு இஞ்சி டீ வச்சு நம்ம ஈவினிங் டயத்தில் சாப்பிட்டோம்னா சான்ஸே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.